வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. ருத்ரன் நம்ம சிவபெருமானுடைய வேத கால பெயர் தான் ருத்ரன் அப்படின்னு சொல்றது. அதிகமா வேத கால புராணங்களில் பார்த்தீங்கன்னா ருத்ரன் அப்படிங்கிற பெயர் தான் சிவபெருமானுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப ருத்ரனாக சிவபெருமான் இருந்தபோது அவருடைய தலையில் அமர்ந்திருந்த கங்கை வந்து அமர்ந்த இடம், ருத்ரனுடைய கங்கை வந்து அமர்ந்த இடம் தான் ருத்ர கங்கை அப்படின்னு பெயர் பட்டிருக்கு. ருத்ரகங்கைங்கிறது ஒரு ஊர் பெயர். எப்படி இருக்கு பாருங்க, ருத்ரனும் கங்கையும் சேர்ந்தா ஊர் பெயராகவே அமைஞ்சிருக்குன்னா என்ன ஒரு புண்ணியம் பாருங்களேன். ருத்ரகங்கைன்னு சொல்லும் போதே அப்ப நம்ம சிவனையும் வணங்கிட்டோம், அந்த கங்காதேவியும் வணங்கியிருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த ருத்ரகங்கை எங்க இருக்கு? அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் ஆபத் சகாயேஸ்வரருடைய அருள் பற்றியும், இந்த கங்கையானவள் எதற்காக இந்த இடத்தில் வந்து அமர்ந்தாள் என்பதை பற்றியும் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ருத்ரகங்கையை பற்றி நாம பார்ப்பதற்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ருத்ரகங்கையை போய் பார்த்துட்டு வருவோம். மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில பூந்தோட்டம் அப்படிங்கிற ஒரு அழகிய ஊர் இருக்கு. அந்த பூந்தோட்டத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் ருத்ரகங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஊர் இருக்கு. அந்த ஊர்ல நம்மளுடைய சிவபெருமானும் உமாதேவியாரும் எப்படி இருக்காங்கன்னா பரிமள நாயகி சமேத ஆபத் சகாயேஸ்வரரா நமக்காக அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. இந்த ஊரின் பெயரான ருத்ர கங்கை, ருத்ரனுடைய கங்கையே இங்கு இருந்ததுனால இந்த ஊருக்கு பெயர் ருத்ர கங்கையா வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய கோவில் மாட கோவில்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா அம்சங்களுமே கற்களாலேயே கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மாடக்கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்ட மாடக்கோவில்ல தான் பரிமளநாயகி சமேத ஆபத் சகாயேஸ்வரர் அமர்ந்து நமக்காக அருள்பாலிச்சுட்டு இருக்காரு பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த ருத்ரகங்கைக்கு தெற்கு பகுதியில அரசல் ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அரசலாறு பகுதியில நாம அந்த அரசலாற்றிலேயே கூட அதில் நீராடி ஆபத் சகாயேஸ்வரரையும் பரிமள நாயகியையும் நாம வழிபடும் போது என்ன பலன் கிடைக்கும் தெரியுங்களா? காசி மாநகரிலே கங்கையிலே காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் வணங்கி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ருத்ரகங்கையிலே இருக்கக்கூடிய அரசலாற்றிலே நீராடி பரிமள நாயகி சமேத ஆபத் சகாயேஸ்வரையை வணங்கும் போது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. அதன்படியே பக்தர்களும் வழிபட்டு செல்றாங்கிறதும் நமக்கு நல்லா தெரிகிறது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு தூரம் கங்கையிலே வடக்கு பகுதியில் சென்று நம்மளால் நீராடி விஸ்வநாதரை வணங்கி வழிபட முடியவில்லைன்னா நமக்கு எந்தெந்த இடத்திலெல்லாம் முன்னோர்கள் நமக்காக இதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள், அதாவது புராணங்கள் நடைபெற்ற இடத்தையெல்லாம் நமக்கு நினைவூட்டும் வகையில் இப்படிப்பட்ட ஸ்தலங்கள், மூர்த்தி, தீர்த்தம் எல்லாம் சிறப்பானதாக அமைந்திருக்குங்கிறது நாம எப்படி கொடுத்து வைத்தவர்கள். சிவபெருமானின் தாளடியிலேயே நாம் இருப்பதற்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள். இம்மை போய் மறுமையில் நாம் அவருடைய காலடியிலேயே பணிய வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் நினைக்கும் போது ரொம்ப அப்படி ஒரு உணர்வு வருகிறது. நம்ம பின்னாடி வரக்கூடிய அத்தனை சந்ததியினரும் வாரிசுகளும் எல்லோருமே சிவன் தாளடியை பணிந்து
மோட்சம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்துல தானே அவங்க இதெல்லாமே செஞ்சு கொடுத்திருக்காங்க. வம்சாவழியிலே வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதனால தானே ருத்ர கங்கை அப்படிங்கிற பெயரை அடிக்கடி சொல்லணுங்கிறதுக்காகவே ஊரு பெயரே ருத்ர கங்கைன்னு அமர்ந்திருக்கு. அந்த ருத்ரகங்கை என்று சொல்லும் போதே நமக்கு மனதில் நமது சிவபெருமான் கூடவே நம்ம இருக்கும் மாதிரி அப்படி ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், தாரகாசுரன் என்னும் அரக்கன் இருந்தான். அவன் இருந்தான்ங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா கந்த சஷ்டியில சூரசம்ஹாரம் பண்ணும்போது சுப்பிரமணியர் தாரகாசுரனையும் சேர்த்துதான் வதம் பண்ணுவார் இல்லையா? அப்படித்தான் அந்த தாரகாசுரன் எப்ப பாரு எல்லோரையும் துன்புறுத்துவது, தொந்தரவு செய்வது, இதுதான் அவனோட வேலையாகவே இருந்தது. அதுதான் அசுர குணம், அரக்க குணம்னு சொல்றது. அதனாலதான் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா மற்ற குணங்கள் எல்லாமே அசுர குணம், அரக்க குணம் என்பதுதான் உண்மை. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாரகாசுரன் தேவர்களையும் மற்றவர்களையும் ரொம்ப சிரமப்படுத்தி துன்புறுத்திக்கிட்டு இருக்கும்போது அவர்களை சிறைப்பிடிப்பது, அவர்கள் அங்க இருக்கக்கூடிய தேவலோக பெண்களை சிறைப்பிடிப்பது, இப்படியெல்லாம் நிறைய செய்துட்டு இருக்கும்போது பிரம்மாவிடம் சென்று தேவர்கள் வணங்கி வழிபட்டு கேட்கிறாங்க. பிரம்மதேவா, சுவாமி, நீங்க சொல்லுங்க, நாங்கள் காலம் காலத்துக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு அசுரனிடம் மாட்டிக்கொண்டு முழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது தலையெழுத்தா? தலையெழுத்தை எழுதி நீங்கள் வைத்திருக்கிறதுனால நீங்க தான் சொல்லணும். தலையெழுத்தை எப்படி மாற்றி எழுதுவீர்களோ, இல்லை எங்களுக்கு இதற்கான ஏதாவது ஒரு பதிலை, தீர்வை எப்படி சொல்வீர்கள்? எங்களால் முடியவே இல்லை, இருக்கவே முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தலையெழுத்தை நீங்கள் எப்படி மாற்றி தரப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி தேவர்களே போய் பிரம்மன் கிட்ட கேக்குறாங்க. இந்த தாரகாசுரனை அழிக்க, போரில் வெல்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பிரம்மா சொல்றாரு, நீங்க கேட்கறது எல்லாம் சரிதான். இவ்வளவு காலம் உங்களுடைய தலையெழுத்தில் தாரகாசுரனிடம் அவமானப்பட வேண்டும், நீங்கள் தொந்தரவுக்குள்ளாக வேண்டும், துன்பத்திற்குள்ளாக வேண்டும், அசிங்கப்பட வேண்டும், இத்தனையும் இருந்திருக்கு. அதனாலதான் எல்லோருமே எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டீர்கள். நீங்கள் எப்பொழுது என்னிடம் கேட்டீர்களோ, என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்ட போதே உங்களுடைய தலையெழுத்து மாறிவிட்டது. ஒன்னே ஒன்றுதான், அந்த தாரகாசுரனை அழிக்கணும்னா நீங்க சிவனிடம்தான் நீங்கள் வழிபட்டு கேட்டு வணங்க வேண்டும். ஏன்னா சிவமைந்தன் அருளால தான் இந்த தாரகாசுரன் உங்களை வதம் செய்வதிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். இல்லாவிட்டால் அத்தனை வதைகளையும் நீங்கள் தாரகாசுரனிடம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பிரம்மா. அதாவது சிவமைந்தன், சிவா உமை இவர்களுக்கு பிறக்கக்கூடிய மைந்தன், சிவமைந்தன் வந்துதான் அந்த தாரகாசுரனை அழிக்க முடியும். அப்பதான் உங்க தலையெழுத்து மாறும் அப்படின்னு பிரம்மாவே அவர்களிடம், தேவலோகத்து இந்திரனிடம் சொல்லிவிட்டாங்க, தேவர்களிடம். உடனே தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து சிவபெருமானை வணங்கினாங்க, வழிபட்டாங்க. சரி, நான் அதற்கான ஆவணங்களை நான் செய்கிறேன், என்னென்ன செய்யணுமோ அந்த எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, சிவபெருமான் தான் அன்போடு தானே எல்லாத்துக்கிட்டே இருப்பார், அன்பே சிவம் தானே. அதனால தேவர்கள் வழிபட்டு வணங்கி கேட்ட உடனேயே தன்னுடைய முடிவை சொல்றாரு. கூடிய சீக்கிரம் நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு வழிவகை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சிவபெருமான். உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, இங்கேயே இமயவான் அதே இடத்திலேயே, அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த ருத்ரகங்கை அந்த இடத்திலேயே இமயன் அப்படிங்கிற ஒரு மன்னருக்கு பார்வதி தேவி பெண்ணாக பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல அவருடைய பெயர் ருத்ரனா தான் இருந்தது பாருங்க. அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய இமயனுடைய மகள் பார்வதியை நாம் திருமணம் செய்து இங்கே ஒரு சிவமைந்தனை உருவாக்கி தாரகாசுரனை அழிக்க வேண்டும் தேவர்களுக்காக அப்படின்னு முடிவு பண்ணி அவர் வராருங்க. இந்த இமயனை பார்க்க வரும்போது அவர் அந்தனர் கோலத்துல வராரு. அந்தனர் கோலத்துல தன்னுடைய தலையில் ஜடாமுடியில் இருக்கக்கூடிய அந்த கங்கை இருக்கா இல்லையா, அவளை பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைத்து விட்டு போகணும் இல்லையா.
ஏன்னா இவரு பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்ள போகிறாரு. அங்க போய் கங்கையை அழைச்சிட்டு போக முடியுமா? அதனால ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடம் வேணும்னு பார்க்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம பாஸ்கர முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பர்ணாசிரமம் அமைத்து கொண்டு பர்ணாசிரமம் அமைத்து கொண்டு அந்த அரசலாறு கரையில அவரு அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. உடனே அந்தனராக போன இவரு கங்கையை பெண்ணுருவமாக கங்கையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. சிறிது காலம் இவள் பெயர் கங்கை, இவள் இங்கேயே இருக்கட்டும், நான் வரும்போது அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. யாரு? சிவபெருமான் இமயனோட மகள் பார்வதியை திருமணம் செய்து கொள்வதற்காக கிளம்பி போயிட்டார். இந்த கங்கை இங்கே பாஸ்கர் முனிவருடைய பர்ணாசிரமத்திலேயே ரொம்ப அழகா அந்த முனிவருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்துட்டு நிறைய வேதங்கள் என்னென்ன அந்த ஆசிரமத்தில் இருக்கோ அத்தனையும் அந்த முனிவர் பாஸ்கர முனிவர் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கார் அத்துணையையும் கங்கையும் கற்றுக்கொண்டு அந்த இடத்துல சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. அப்ப பாருங்க, ஒரு நாள் இவருக்கு பூஜை செய்வதற்குரிய தீர்த்தம், அதாவது தண்ணீர் கிடைக்கல. உடனே கங்கையை கூப்பிட்டு, கங்கா இந்த ஒரு குடத்துல போய் தீர்த்தம் கொண்டு வா, சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்றதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு பாஸ்கர் முனிவர் சொல்லவும் இவள் என்ன பண்றா, அரசலாருக்கு போறா. அரசலாருக்கு போற சமயத்துல நல்ல மழை பெஞ்சு செம வெள்ளம். அப்படியே கங்கை நதிக்கு தெரியவா வேணும், அவளே ஒரு ஆறு தானே, வற்றாத ஜீவநதி, இமயமலையில் தொடங்கி வந்து கொண்டிருக்கிறவள். அவளுக்கு இந்த அரசலாற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறத பார்த்த உடனே ரொம்ப ஆசையா போயிடுது. தண்ணி எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக வந்தா, தீர்த்தம் எடுத்துட்டு போறதுக்காக வந்தவ இங்க என்ன பண்ணிட்டா, அந்த அரசலாறுல போகக்கூடிய அந்த பெரும் வெள்ளத்தை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி ஆயிடுச்சு. உடனே அந்த அரசலாற்றுக்குள்ள இறங்கி அந்த வெள்ளத்துக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிச்ச உடனே அவளுடைய உடல் முழுக்க தீர்த்தமாகி அரசலாற்றோடையே கலந்துட்டா. அதனாலதான் அரசலாற்றுல குளித்து விட்டு ஆபத் சகாயேஸ்வரரையும் பரிமள நாயகியும் வணங்கும் போது நம்மை கங்கையில் குளித்து காசியில் விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் வணங்கி அந்த பலன் கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொன்னது நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? அதனால அப்படியே அந்த அரசலாற்றோட கங்கை நதி கலந்து போயிட்டா, நீரோடு நீராக போயிட்டா. ரொம்ப நேரமா வரவே இல்லை. பாஸ்கர முனிவரும் தேடுறாரு, அவ எங்க போனான்னு தெரியல. ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம அனுப்பியிருக்க கூடாதோ இந்த பொண்ணை அப்படியெல்லாம் சொல்லி, சரி அந்த அந்தனர் வந்து கேட்டா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப மனசை வருந்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து அதற்கு பிறகு சிவமைந்தன் பிறந்து, அதாவது முருகன் பிறந்து அவரு சுப்பிரமணியரா தாரகாசுரனையும் வதம் செய்து தேவர்களுக்கு நல்வாழ்வு கொடுத்து விட்டுதான் இங்க திரும்பி இருக்காரு. இங்க அந்தனர் வந்து, எங்கே என் கங்கை, உங்களிடம் தானே ஒப்படைத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு ஒண்ணுமே பேச முடியல. நான் தழுதழுக்குது. என்ன அந்தனருக்கு என்ன பதில் சொல்வது? நேர்மையாய் நியாயமாய் நாம் இருந்து அந்த பொண்ணை அவங்க கிட்ட ஒப்படைப்போங்கிறதுக்காக தானே நம்மிடம் ஒப்படைத்து விட்டு போனார். இல்லைன்னா வயதுக்கு வந்த ஒரு பெண்ணை எப்படி நம்ம கிட்ட, ஒரு அழகான பெண்ணை நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு போவாரு? அப்படி நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமா இல்லாம போயிட்டோமே, நம்பினர்களுக்கு நாம் இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு அவருக்கே மனசு உருகி போய் இவர் கேள்வி கேட்ட, அந்தனர் கேள்வி கேட்ட உடனேயே அந்த இடத்து அந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் அந்த லிங்கத்தை அப்படியே கட்டி அணைச்சுண்டு கதறி அழறார். அப்பா சிவபெருமானை நான் என்ன செய்வேன்? என்னிடம் ஒப்படைத்த அந்த பெண்ணை திரும்ப அவளிடம் ஒப்படைக்க அந்தனரிடம் ஒப்படைக்க முடியவில்லையே, எப்படி நான் ஒப்படைப்பது? நான் என்ன செய்வது? சுவாமி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு கதறி அழறார் பாருங்க. அப்படி கட்டி பிடிச்சு கதறி அழும்போது உடனே அவர்தான் அன்பே உருவானவரா, உடனே ஏந்திருந்து பாஸ்கர முனிவரே எழுந்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. உடனே என்னன்னு பார்க்கும்போது ரிஷபா ரூடரா பார்வதி தேவியோட சிவபெருமான் அழகா அமர்ந்துண்டு காட்சி கொடுத்து ஆசி வழங்கிட்டு இருக்காரு. கவலைப்பட வேண்டாம், அந்தனரா வந்ததும் நான் தான்.
அந்த கங்கையாக இருந்தவர்கள் கங்கை நதிதான். அதனால எந்த விதமான நீங்க வருத்தமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு காட்சி கொடுக்கவே இப்படி ஒரு திருவிளையாடல் நடந்தது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இங்கே ருத்ரகங்கை கங்கையை நீங்கள் பார்த்து கொண்டதுனால இந்த ஊர் பெயரே ருத்ரகங்கைன்னு வந்துரும். அதற்கு ஒரு காரணமாக நீங்களும் இருந்திருக்கீங்க. இந்த புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பெயரை சொல்பவர்களுக்கே ஒரு காசியில் கங்கையில் குளித்த தரிசித்த அத்தனை புண்ணியங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி பாஸ்கர முனிவருக்கும் ஆசீர்வாதம் பண்ணினாங்க அம்மையும் அப்பையும். அந்த அம்மையும் அப்பாவும் நமக்கு கொடுத்த அந்த வரம் தான் இந்த இடத்துல அரசலாற்றுல நீராடினா கங்கையில நீராடின அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அதே போல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அவரை பாஸ்கர முனிவரை காப்பாற்றுறதுனால தான் ஆபத் சகாயேஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் இந்த சிவமூர்த்தத்துக்கு இந்த ஸ்தலத்துல வந்திருக்கு, ருத்ரகங்கையில வந்திருக்கு. இதுல சிவலிங்கத்திற்கு பின்னாடி அவர் காட்சி கொடுத்த மாதிரியே ரிஷபாரூடத்துல பார்வதியும் என் அப்பன் சிவபெருமானும் அமர்ந்த கோலத்துல அழகா காட்சி கொடுக்கிறாங்க. இந்த மாதிரி திருவுருவங்கள் எல்லா கோவில்களிலும் இருப்பதில்லை இல்லையா? சில கோவில்களில் மட்டும்தான் இதை போல ஒரு தோற்றங்கள் இருக்கும், சிற்பங்கள் ரூபத்துல நமக்கு இருக்கும். என் அப்பன் சிவபெருமானும் என் அம்மையும் அந்த இடத்துல அவர்களுக்கு பாஸ்கர முனிவருக்கு எப்படி ஒரு தரிசனம் கொடுத்தாரோ அதே போல தரிசனத்தை நமக்கும் சிவலிங்க மூர்த்திக்கு பின்னால் சுவரில் இருந்து தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு பதிவில் நாம சந்திப்போம். பாய்.